மதுரை பாண்டிமுனீஸ்வரர். அடர்த்தியான காடுகளுக்கு நடுவுல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்க தன்னோட தோழிகளோட விளையாடிக்கிட்டு இருந்தா மீனா. விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவளோட வெள்ளி கொலுசு ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. கொலுச எங்க தேடி எங்க தொலைச்சோன்னு அங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டு இருந்தா. அப்போ அவள் கையில் எதிர்பாராத விதமா ஒரு சலங்கை சிக்கிச்சு. அத பார்த்தா அவளுக்கு இது என்ன வினோதமா இருக்கே அப்படின்னு யோசிச்சு யாருக்கும் தெரியாம தன்னோட வீட்டோட பரண் மேல அதை எடுத்து மறைச்சு வச்சுட்டு தூங்க போனா. ஆனா அவளுக்கு தூக்கமும் வரல. ரொம்ப கொடூரமான கெட்ட கனவுகள்லாம் வந்துச்சு. பரனுக்குள்ள இருக்கிற சலங்கை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற மீனா கிட்ட, சபிக்கப்பட்ட என்னை எதுக்கு நீ எடுத்த, உன்னோட குலமும் ஒன்றுமே இல்லாம போகணுமா அப்படின்னு தன்னோட வரலாற்ற சொல்ல ஆரம்பிக்குது. சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய மதுரை மாநகரம் வியாபாரங்களும் கோயில்களும் மக்கள் கூட்டமும் செல்வ செழிப்புமாக இருந்த நகரம். அத பாண்டிய மன்னர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தார். அதே சமயத்தில் பாண்டிய மன்னரோட அரண்மனை வாசலில் கையில் சிலம்போடு கண்ணில் கோபத்தோடு ஒரு பெண்மணி வந்தா. அங்கிருந்த வாயில் காவலர்கிட்ட, உன்னோட மன்னர்கிட்ட போய் சொல்லு, அறிவற்று போன தீய நெஞ்சத்தால் செங்கோல் முறை நின்றும் தவறி கொடுங்கோல் மன்னனுடைய வாயில் காவலனி, பரல்களுடைய இணை சிலம்புகளில் ஒரு சிலம்பினை ஏந்திய கையை உடையவளாய் தன் கணவனை இழந்த ஒருத்தி அரண்மனை வாயிலில் உள்ளாள் என்று உன்னோட மன்னன் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணோட கோபத்தையும் தோற்றத்தையும் பார்த்து பயந்து போன அரண்மனை காவலன் உடனே வேகமா மன்னரை பார்க்க உள்ளே ஓடுனான். அரண்மனை வாசல் காவலர் வேகமாக ஓடிப்போய் மன்னரிடம் சொல்ல ஆரம்பித்தான். எம் கொற்கை பதியன் வேந்தனே வாழ்க, பாண்டிய நெடுஞ்செழியனே வாழ்க, தென்னவனை வாழ்க என்று மன்னரை போற்றிவிட்டு அரண்மனை வாசலில் நிற்கும் பெண்ணை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். மன்னா, குருதி பீரிடும் மகரிஷியின் பீடத்தின் மேல் கொற்றவையோ என்றால் அவளும் இல்லை, சப்த மாதர்கள் 7 பேரில் இளையவளான பிடாரியோ என்றால் அவளும் இல்லை, இறைவன் நடனமாட கண்ட பத்திர காளியோ என்றால் அவளும் இல்லை, பாலை நில கடவுளான காளியோ என்றால் அவளும் இல்லை, அழகான பொன் சிலம்பு ஒன்றை கையில் ஏந்தி கண்களில் கோபத்துடன் தன் கணவனை இழந்த ஒரு பெண் நம் அரண்மனை வாசலில் நிற்கிறாள் என்று சொன்னான். அதை கேட்ட பாண்டிய மன்னன், அந்த பெண்ணை உள்ளே வரச் சொல்லு, யார் என்று பார்க்கலாம் என்று கூறினான். கண்கள் முழுவதும் கண்ணீருடன் உள்ளே வந்து நின்ற அந்த பெண்ணை பார்த்து, நீ யார் என்று மன்னன் கேட்டார். அப்போது அந்த பெண் அளவு கடந்த கோபத்துடன், உண்மை தெரியாத மன்னனே, நான் யார் என்று சொல்கிறேன் கேள் என்று சொல்லி தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தாள். இக்குரிய சோழ நாடு. அங்கு பூம்புகார் நகர்ல பெருமையே வாணிபம்தான். மாசாத்துவான் அவரோட மகன் வணிகம் பண்ணலான்னு உன்னோட மதுரைக்கு வந்து அவரோட தொழிலுக்கு தேவைப்படுமா பசரிகளுக்காக என்னோட காலில் இருந்த ஒற்றை சிலம்பை விற்க வந்த கோவலன் மனைவி நான் தான் கண்ணகி அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். அதுக்கு பாண்டிய மன்னன், பெண்ணே, கள்வனை கொலை செய்துதான் சட்டம், அதுவே அரச நீதி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு கண்ணகி சொன்னா, சரியா விசாரிச்சு பார்க்காம நீதி தவறி தீர்ப்பு சொல்லியிருக்க, என்னோட சிலம்பில் இருக்கிறது மாணிக்க கற்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பாண்டிய மன்னன், நல்லது, என்னுடைய சிலம்புகளில் முத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ கோவத்துல சிலம்ப கீழே போட்டு உடைச்சா கண்ணகி. அதிலிருந்து மாணிக்க கற்கள் சிதறி வந்துச்சு. அத பார்த்த மன்னன், நீதி தவறிய நானா மன்னன்? கோவலன் கள்வன் இல்ல, நானே கள்வன். செங்கோல் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்த நானா தர்மத்தை தவறாக கூறினேன். குடிமக்களை பாதுகாத்து வந்த இந்த தென்னாட்டின் பாண்டிய ஆட்சியை என்னால் பாழ்பட்டு விட்டதே அப்படின்னு ரொம்ப மனசு உடைஞ்சு பேசினாரு. தப்பான தீர்ப்ப சொல்லி ஒரு உயிர் போச்சு அப்படின்னு தன்னோட அரியணையிலிருந்து கீழே விழுந்தபடியே தன்னோட உயிரை விட்டு நீதியை நிலைநிறுத்தினார் பாண்டிய ராஜா. பாண்டிய மன்னனோட மனைவி கோப்பெருந்தேவியோட காணாம போன சலங்கை. இந்த கதைய மீனா கனவில வந்து சொல்லி முடிச்சிட்டு மறைந்தது. மீனா மறுபடியும் கண்களை மூடி தூங்க போனா. கனவில் அவள் அடர்த்தியான இரு காட்டுக்குள்ள மரங்களுக்கு நடுவுல தலையில்லாத ஒரு கையில்லாத உருவத்தை பார்த்து பயந்தா. அந்த உருவத்தோட தலை வேறு ஒரு பக்கத்துல இருந்தது. எனக்கு என்னோட சலங்கை வேணும் அப்படின்னு அந்த உருவம் சொல்லிச்சு. கனவுல இருந்து எழுந்த மீனா அந்த சலங்கையை எடுத்த இடத்திலேயே வைக்கணும் அப்படின்னு நினைச்சா. மறுநாள் காலையில் அந்த சலங்கையை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ரொம்பவே பயத்தோட மீனா போனா. அப்போ காட்டுக்குள்ள இன்னொரு பக்கம் இருந்து வள்ளியம்மாள் பெரியசாமி அப்படிங்கிற தம்பதி வந்துட்டு இருக்கும்போது நிறைமாத கர்ப்பிணியா இருந்த வள்ளியம்மாள் அந்த காட்டுக்குள்ள ஒரு மரத்தடியில் ஒரு இடத்துல இளைப்பாரி உட்கார்ந்தாங்க. சலங்கையோடு காட்டுக்குள் போன மீனா ரொம்பவே பயந்தாள். ஒரு வழியாக வள்ளியம்மையையும் பெரியசாமியையும் பார்த்தாள். அவர்களிடம் போய் சலங்கை எடுத்த இடத்திலேயே அதை மீண்டும் வைக்க வேண்டும் என்று சொன்னாள். அதோடு அந்த சலங்கை சொன்ன வரலாறையும் இருவரிடமும் முழுவதுமாக கூறினாள்.
சலங்கை எடுத்த அந்த இடத்திலேயே வள்ளியம்மை கொஞ்ச நேரம் தூங்கினாள். அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் இந்த மாதிரி ஒரு பெண் வருவாள், இந்த இடத்தில் ஒரு சாமி சிலை இருக்கிறது என்று தெரிய வந்தது. வள்ளியம்மை கண்ட கனவு உண்மைதான் என்று புரிந்தது. அந்த நேரத்தில் மீனாவை தேடி ஊர்க்காரர்களும் அங்கு வந்தார்கள். நடந்த விஷயங்கள் அனைத்தையும் வள்ளியம்மா அவர்களிடம் கூறினாள். பிறகு அந்த இடத்தை தோண்டச் சொன்னாள். ஊர்க்காரர்களும் தோண்ட ஆரம்பித்தார்கள். சரியாக 8 அடி ஆழத்தில் ஒரு பெரிய கல் சிலை கிடைத்தது. பத்மாசனத்தில் அமர்ந்தபடி முறுக்கு மீசையுடன் கம்பீரமான தோற்றத்தில் ஒரு தெய்வ உருவம் இருந்தது. அந்த உருவத்தை மக்கள் எடுத்து வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த உருவம் வேறு யாருமே இல்லை, கோவலனுக்கு கொடுக்கப்பட்ட அநீதியால் தன்னுயிரை மீட்டு நீதியை நிலைநாட்டிய அந்த பாண்டிய மன்னன்தான். சிவபெருமானிடம் வேண்டி என் மதுரை மாநகரை என்றென்றும் காக்கும் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். சிவபெருமானின் வரத்தை பெற்ற அந்த பாண்டிய மன்னர்தான் இன்று மதுரையின் காவல் தெய்வமாக வணங்கப்படும் பாண்டிய முனீஸ்வரர். இன்றும் அந்த கோவிலில் வள்ளியம்மா மற்றும் பெரியசாமியின் வம்சத்தை சேர்ந்தவர்கள்தான் பூசாரிகளாக இருந்து வழிபாட்டை நடத்தி வருகிறார்கள். மதுரை பாண்டிய முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் தீராத பிரச்சனைகளும் தீரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மதுரை பாண்டிய முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள்.